ஸ்ரீ குபேரன் டிவி சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி பலன்கள் அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்காரும் ஐயா ஹரிஹர சர்மா ஐயாவும் ரெண்டு பேரும் குரு பெயர்ச்சியினுடைய பலனை சொல்ல வந்திருக்கும். இந்த குரு பெயர்ச்சி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு பகவான் உச்சம் பெற போகிறார். மிகப்பெரிய ஆளுமையோட ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது. நம்ம பொறுத்தளவுக்கு குரு பகவான் அப்படின்றது இருக்கிறதுலையே முழு சுபகிரகம் அப்படின்றது குரு பகவானை சொல்கிறோம். அப்படியேற்பட்ட குரு பகவான் மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்திலேருந்து கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு அங்கே உச்சநிலையை அடைஞ்சி வர்றாரு. குருவுக்கு பலம் அப்படின்றது உச்ச வீடு அப்படின்றது கடகம், அதுக்கு மாறுறாரு. சரி, அதுக்கு மாறுறவர் அங்கே எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் 26 மே 2026 20 அக்டோபர் 2026 வரலும் சற்றேறக்குறைய 147 நாட்கள் அவர் கர்க்கடகத்தில் உச்சம் பெற்று அவருடைய விசேஷ பார்வையை செலுத்துகிறார். குரு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார், பார்த்த இடத்தையும் பலப்படுத்துவார். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லா கிரகங்களுக்கும் விசேஷ பார்வை கிடையாது. செவ்வாய் பகவானுக்கு, சனி பகவானுக்கு, குரு பகவானுக்கு. அப்படியேப்பட்ட குரு பகவானுக்கு விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையும் சதசப்தம பார்வையான 7ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் பார்க்குறாரு. அப்போ குரு நின்ற இடத்தை வலுப்படுத்துகிறாரு, கடகத்தை வலுப்படுத்துகிறாரு, அவருடைய பார்வை பெறக்கூடிய விருச்சிகத்தை பலப்படுத்துகிறாரு, அவருடைய இன்னொரு பார்வை படக்கூடிய மகரத்தை வலுப்படுத்துகிறாரு, அடுத்தது அவருடைய இன்னொரு வீடான மீனத்தையும் வலுப்படுத்துகிறாரு. அப்போ இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி நல்ல கையில் செய்யுமா? கண்டிப்பாக செய்யும். இப்போ குரு பகவானுக்கு ஒரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வரும், குருவினுடைய பார்வை என்னென்ன ஏற்றங்கள் வரும் அப்படின்றத ஒரு ராசியாக என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களே, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். சரி, இந்த ராசியில் இவ்வளோ நாளாக குரு பகவான் இருந்தார். தீர்க்கமான ஒரு முடிவுகளை எடுக்க முடியாமல் மனசு கிளேசத்திலே இருந்தது. எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட முடியாமல் இருந்தது. உங்களுடைய ராசியை விட்டு 2ஆம் இடத்துக்கு போகிறார் குரு பகவான். இதில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, 2ஆம் இடம் தனக்காரகனே தனஸ்தானத்தில் போய் அமர்றார். 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானத்தை சொல்கிறது. தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் கவலையே பட தேவையில்லை. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பண வருமானங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது எண்ணெய் கொட்டுற மாதிரி பிசிறு இல்லாமல் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது தடங்கள் இல்லாத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சம்பவங்கள், குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக பேச்சில் நல்ல இனிமை இருக்கும். உங்களுடைய பேச்சின் மூலியமாக நிச்சயமாக எதிராளிகளை கவரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் பேசக்கூடியது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்களேனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பொறுத்தே உங்களை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த அளவுக்கு ரீச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவார். ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் பார்க்கறதுனால இவ்வளவு நாள் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நிச்சயமாக உடல்நிலையில் சற்று ஏதாவது ஏற்றம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்களை விட்டு தவிர்த்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் போட்டிகளில் ஈடுபடாதீங்க. ஏன்னா போட்டி அந்த மாதிரியான விஷயங்களில் குரு பார்வை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், குரு ஒரு சமரச நிலைக்கு போய் போட்டியில் போகாமல் அவளுக்கே விட்டு கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செல்வது ரொம்பவுமே நல்லது. போட்டிகளில் உள்ளே போய் பண்ணுறதுன்றது வேண்டாம். ஏதாவது பொதுவான தேர்வு அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்டை போட்டு நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய எஃபர்ட்டுக்கு உண்டான மார்க் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குருவின் பார்வையினால் 6ஆம் இடம் அந்த அளவு வலுப்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பகவானே பார்க்குறார், தன காரகனே பார்க்குறார். அதனால் புதிய கடன், அதாவது வேலை நிமித்தமாக புதுசாக கடன் வாங்க வேண்டியது, தொழில் நிமித்தமாக வாங்க வேண்டிய கட்டாயம் வரும்.
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் வந்து ஃபைசல் ஆகும். அதாவது பழைய கடன்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த இதுல 26/5/2026 குரு பெயர்ச்சிக்கு பிறகு குருவினுடைய பார்வை 8ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த 2 ஸ்தானத்திலையும் விழுறது. இந்த 8ஆம் இடம் 10ஆம் இடத்தினுடைய ஸ்தானத்தினுடைய ஏற்றம் என்ன இருக்கும், குருவினுடைய பார்வையினால் அது என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க ஐயா. மிதுனம் அப்படின்னாலே ஆதிபத்தியம் புதன், கணிதம் தொடர்புடையவங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் பார்க்கக்கூடியவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் பார்க்குறாரு. 8ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மறைவு ஸ்தானம், மறைந்து வாழ வேண்டிய நேரம். இது எல்லாம் இந்த காலகட்டங்களில் கூடும். மறைந்து வாழணும்னா என்ன சாமி அப்படின்னா, ஒன்று கடன் வாங்கிட்டு அப்கான் ரேட்டாக வருது, 2வது தனக்காரனான குரு பார்வைப்படுறதுனால கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வருமானத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ நம்ம வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னாக்க உள்ளூரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு போய் இங்கே வர வருமானம் மாதிரி 3 மடங்கு வருமானம் வரக்கூடிய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க குரு பார்வை அப்படின்றது ஒரு மறைவு ஸ்தானம் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, இன்னொரு மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த இடத்துல பொறுத்தளவுக்கு 6-8க்கு தொடர்பு வரும் பொழுது உத்தியோக நிமித்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரா? வாய்ப்புகளை கொடுப்பார். அதை நாம் எப்படி பயன்படுத்திக்கணுமோ பயன்படுத்திக்கணும். சரி, அடுத்தது பார்த்தோம்னாக்க 2ஆம் இடத்துல உண்டான குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்றது. அதில் ஒரு வேடிக்கை என்னன்னாக்க கர்மஸ்தானாதிபதியான சனி பகவானே 10ஆம் இடத்துல இருக்கார். ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, 10ஆம் இடத்தில் ஒரு பாப கிரகமாக இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ முழு பாப கிரகமான சனி பகவான் இருக்கார். அந்த சனி பகவானை தன்னுடைய விசேஷ பார்வையினால் குரு பார்க்கறதுனால தொழிலில் தொடர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் தொழிலில் சுணக்கமும் முடக்கமும் இருந்த அத்தனை பேருக்கும் தொழிலில் இந்த காலகட்டங்களில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃப்ரான்ச்சைசி, புதிய புதிய ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கெமிக்கல் ரசாயனம் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பால் பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு. ஸோ இப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பொன்னான காலம்னு சொல்லலாமா? பொன்னான காலம்னு சொல்லலாம். இருந்தாலும் என்ன சாமி ஒரு இக்கு வச்சுருக்கீங்க, ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு, மிதுன ராசியில் உள்ள ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள், அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியான அளவுக்கு பலன் தரலை அப்படின்னாக்க நீங்கள் வணங்க வேண்டியது திருவல்லிக்கேணியில் உள்ள மீசவெச்ச பெருமாள், பார்த்தசாரதி பெருமாள். குருவுடைய அருள் உள்ள ஸ்தலம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படியேற்பட்ட திருவல்லிக்கேணியில் உள்ள ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் சூரியனை கண்ட பனி போல விலகும். சரி, இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலைனாக்க பசு பராமரிக்கிற இடம், அந்த பசு பராமரிக்கிற இடத்துக்கு உங்களால் முடிஞ்ச மாதத்துக்கு ஒரு 500 ரூபாய்க்கு அகத்துக்கீரை, புல், வைக்கோல், ஏன் அப்படின்னாக்க அப்படின்னாக்க சகல தேவதைகளும் வாசம் செய்கிற இடம். அது அடுத்தது ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னாக்க உங்களுடைய சமயக்குறவர்கள், மத குருமார்கள், ஆதீனங்கள், ஜீயர்கள், சங்கராச்சாரியார்கள் போன்ற மத குருக்களை மற்றும் ஸ்ரீ ராகவேந்திரர், சாய்பாபா இவங்களை இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு ட்ரிப்பு பார்த்தோம்னாக்க குரு பார்த்தால் கோடி நம்பை. உங்களுடைய மத குருபாதர்கள் பாதம் சேவிச்சுட்டு வந்தீங்கன்னாக்க வெற்றி கிடைக்குமா? வெற்றி கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியான 26 மே 2026 20/10/2026 வரையிலும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்முடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கிறவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு சென்று அபரிமிதமான பண வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு.
கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய தொழில் மூலியமாகவும் சரி, உங்களுக்கு சைட் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடமும் வந்து குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால புதிய வேலையில் மாற்றம், இடமாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் அதெல்லாம் இது பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக மாற்றங்கள் இருக்கும். ஹெச்ஆரில் இருக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் யோகங்கள் வரும். என்னென்னா நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது ரேஸு, ஷேரு அந்த மாதிரியான விஷயங்களில் எதிர்பாராத இடத்திலிருந்து, இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான இடத்துலேருந்து திடீர் வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறார். அவரே வந்து தொழில் ஸ்தானத்தின் அந்த 10ஆம் இடத்தின் அதிபதி. அதனால் தொழிலில் பெரிய மாற்றங்களை செஞ்சு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்க போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை மாறுதல்கள் இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். கடன் மூலியமாக குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான செலவுகள் நிறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து பொருட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்துடன் 90% மாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சியில் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.